நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வழிநடத்தி வாழ்வளிக்கும் வான மன்னா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான கன்வென்ஷன் கூட்டங்களின் 2வது நாளிலே நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே வந்து அவரை பாடி துதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவாவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் மனமகிழ்ச்சியோடு கூட நம்முடைய கரங்களில் இருக்கிற பாடல் தாளில் சில பாடல்களை உற்சாகத்தோடு கூட பாடுவோம். பாடல் தாள் தேவைப்படுவோர் முன் பக்கத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக நம்ம 2 பாடல் தாளில் 2வது பாடல், 1000 பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவோம், ஆனந்த கீதம் பாடிடுவோம். நமக்கு நல்ல தெரிந்த பாடல், நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று போதுமானவர் என்று சொல்லி கைகளை தட்டி நம் உற்சாகத்தோடு கூட இந்த பாடலின் ஒவ்வொரு சரணங்களையும் உணர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. பாடல் தாள்ல 2வது பாடல். நாம் இருக்கிற இடங்கள்ல உற்சாகத்தோடு கூட கைகளை தட்டி பாடல் தெரிந்தவர்கள் அப்படியே சேர்ந்து பாடுவோம். ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே. 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். கைகளை தட்டி சொல்லுவோம். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவோம். 1000 பாடல்களா வானதூத சேனைகள் எல்லாம் ஓயாமல் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி வாழ்த்தி பாடிக்கொண்டிருக்கின்றன. இந்த மாலை பொழுதில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு கூட ஆமென் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகிற தெய்வத்தை உற்சாகத்தோடு மகிமைப்படுத்துவோமே. வானதூத சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. கைகளை தட்டி சொல்லுவோம். வானதூத சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்ல உற்சாகமாய் சொல்லுவோம். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. 1000 பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற தூய தேவன், இக்கட்டில் தம்முடைய ஜனத்திற்கு இரட்சகராய் வருகிற நம்முடைய ஆண்டவரை மனதார கைகளை தட்டி பாடுவோமே.
இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. சேர்ந்து சொல்லுவோம். இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்தி. ஒரு முறை கூட சொல்லுவோமா? செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். என்னோரும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் நம்பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஒரு முறை கூட சொல்லுவோ. நாள்தோறும் நம்பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. கடலின் அலைகளைப் போல சோதனைகள் பெருகி வந்தாலும், அக்கினி சோலுக்குள்ளால் உள்ளங்கள் தளர்ந்து போனாலும், தாயை போல கரங்களிலே நம்மை தாங்கி நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்துவார். ஆழியின் அலை போல் சோதனைகள் பெருகினாலோ, அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும். கைகளை தட்டி சொல்லுவோம். ஆழியின் அலை போல் சோதனைகள் பெருகினாலோ, அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலோ, தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபை கை துதித்திடுவே. தாயை போல் கரங்களில் தாங்கி ஆற்றிய கிருபை கை துதித்திடுவே. வல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஒரு மாதிரி கூட. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. கைகளை தட்டி சொல்லுவோம். நாள்தோறும் நம்பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் நாள்தோறும் நம்பாரம் சுமக்கின்றவர், இடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்நாள் வரையிலும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் போதுமானவராக இருந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து சொல்லுமே அல்லேலூயா. அவர் மெய்யாகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரங்களை சுமந்து அவர் நமக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் எல்லாம் அனுகூலமாய் தாயை போல நம்மை கரங்களில் ஏந்தி சுமந்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த பரலோகத்தின் ஆண்டவரை தொடர்ந்து நம் பாடல்கள் மூலமாய் மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடலை பாடுவோம். பாடல் தாழ 17வது பாடல். என்னை மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்கள் முகத்தை நீங்கள் மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பாட போகிறோம். என்னை மறக்காதுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற, நாம் காண்கிற அல்லது நாம் நேசிக்கிற
யார் மறந்தாலும் ஒரு பெரிய காரியம் இல்லை. நம்மை படைத்த ஆண்டவன் நம்ம மறந்துட்டா அதுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஜெயம் இல்லை. அவருடைய பார்வையில நாம் எப்பொழுதும் நினைவு கூறப்படணும். ஆகவே தான் பக்தன் வீதமாக எழுதியிருக்கிறார், என்னை மறக்காதுங்க ஆண்டவரே. தெய்வ மனிதர்கள் சொல்லும் பொழுது என் மேல நினைவாயிரும், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கெஞ்சி இருக்கிறார்கள். இந்த பாடல் மூலம் ஆண்டவரை பார்த்து நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்க போறோம். ஆண்டவரே, என்னை மறக்காதுங்க, என்னை விட்டு விலகாதுங்க, உங்க முகத்தை மறைச்சா நான் எங்கே ஓடுவேன் என்று சொல்லி. அருமையான பாடலை தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்து நாம் தொடர்ந்து பாடுவோம். பாடல் தாழ 17வது பாடல். தெரிந்தவர்கள் எல்லாம் அந்த பாடலின் இசைக்கு ஏற்றாற் போல கைத்தாளங்களை போட்டு என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை அப்படியே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. மறுபடியும், எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். யோனாவை போல ஒருவேளை கப்பலின் அடித்தட்டில் படுக்கை போட்டாலும் ஆமே, நம்மை மறக்காத தெய்வன் விடுவதில்லை. ஓடி போனாலும் தேடி வந்து மீனை கொண்டாகிலும் மீட்டு விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவரை பார்த்து எல்லாம் சேர்ந்து பாடுவோமே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. செய்து சொல்லுவோம், ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. எங்கே ஓடுவே உம் சமூகத்தை விட்டு, சுமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய அப்படியே சொல்லுவோம். எங்கே ஓடுவேனும் சமூக நல்ல சந்தோஷத்தோடு கூட உம்மை விட்டு விட்டு எங்கு ஓடிவிட முடியுமோன்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும், எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு ஒளிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, உங்க முகத்தை நீங்க மறந்தா எங்கே ஓடுவேன். பேதுருவை போல அவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலித்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை விடுவதில்லை. துரோகம் செய்தாலும் தூக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய மந்தையை மேய்க்கும்படி பேதுருவை உயர்த்தினவர் இந்த மாலை வேளையில் நம்மையும் தேடி உயர்த்த வந்திருக்கிறார்.
பேதுரு போல உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடமாட்டீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. பேதுரு போல உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில். அப்படியே சொல்லி கூப்பிடுங்க ஆண்டவர் பார்த்து. நல்ல கைகளை தட்டி துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி விட்டீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவே? விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சாதான் எங்கே ஓடுவே? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏறக்குறைய 3.5 வருட காலம் ஆண்டவராய் இயேசுவோடு கூட பேதுருவும் அவனோடு கூட மொத்தம் 12 சீஷர்கள் அவனை ஆண்டவரை பின்பற்றினார்கள். அதிலும் பேதுரு அவனோடு கூட 2 பேர். அந்த 3 சீஷர்களை எங்க போனாலும் ஆண்டவர் கூட்டிகிட்டே தெரிவார். ஆனால் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தபோது, இயேசுவை சிலுவையில் அறையப் போகிறார்கள் என்று சொல்லி பேதுரு அறிந்தபோது, அநேகர் கேட்குறாங்க, இவனும் அவரோடு கூட இருந்தவதான்னு சொன்ன உடனே அவன் மறுதலிக்கிறான். மறுதலித்த மாத்திரம் இல்லை, அவன் சபிக்கவும் சத்தியமும் பண்ண தொடங்கினான். இன்னைக்கு அந்த பேதுருவை குறித்து நம்ம சொல்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரை நேசித்த நாம் கொஞ்சம் பணத்திலேயோ அல்லது வேலையிலேயோ ஒரு உயர்வு வந்த உடனே, நெருக்கடியிலேருந்து அந்த நெருக்கடியான சிச்சுவேஷன் மாறின உடனே என்ன செய்வோம்னா, நம்மையும் அறியாமல் ஆண்டவரை மறுதலிக்கிற பல்வேறு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஆனால் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட மறுதலித்த நிலைமையில் இருந்த பேதுருவையும் விடலை. அவனை மறுபடியும் தேடி போய் அந்த துரோகத்தை எல்லாம் மன்னிச்சு மறுபடியும் அவனை தன்னுடைய மந்தையை மீட்கிற ஒரு பொறுப்பை அவனுக்கு கொடுக்கிறார். கையில தட்டி கத்திர மகிமை படிப்புதோமா? ஆமீன். எத்தனை தான் அவரை விட்டு பின்வாங்கி தூரமாய் போயிருந்தாலும் மறுபடியும் மனம் கசந்து ஆண்டவரேன்னு கூப்பிடும் பொழுது நம்முடைய துரோகத்தை எல்லாம் மன்னித்து, நாம் செய்த எல்லா காரியங்களையும் மன்னித்து மீண்டும் தம்முடைய மந்தையில் அவருடைய பிள்ளையாய் சேர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கார். 2வது சரணத்தை மறுபடியும் பாடுவோம். ஆண்டவரே, நீ துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டு மந்தையை மேற்கும்படி உயர்த்துகிற தேவன். உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் நம்மை நினைவு கூறட்டும் இந்த ராத்திரி வேளையில. அப்படியே கைகளை தட்டி உணர்ந்து இந்த பாடலின் வரிகளை சொல்லுவோம். பேதுரு போல உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லை. சேர்ந்து சொல்லுமா? பேதுரு போல உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி விட்டீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடு. சேர்ந்து சொல்லுவோம்.
நல்லா உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் ஆண்டவரை பார்த்து அந்த மென்மையான வார்த்தைகள் மூலம் எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய மறுபடியுமா எங்கே ஓடுவே ஆமென். ஒரு முறை கூட சொல்லுவோம், எங்கே ஓடுவோம் உம் சமூகத்தை விட்டு 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 எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. ஆமென். எங்கே ஓடுவோம் உம் சமூகத்தை விட்டு எங்கும் ஒளிய முடியுமோ. அல்லேலூயா. ஆமென். இதே பேதுரு தான் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து சொன்னா, எங்கே போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி. இது ராத்திரி வேளையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை மறக்க கூடாது, நாங்களும் உம்மை விட்டு தூரமாய் ஓடி விடாதபடி உம்மோடு கூட எங்களை சேர்த்துக்கொள்ளும். சங்கீதக்காரனாகிய தாவீது 51வது சங்கீதத்தில் சொல்லுவாரு, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதுங்க. ஒரு பாக்கியமான காரியம்னா அவருடைய சமூகத்திலே நம்ம இருப்பது தான் ஒரு பாக்கியமானது. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவாவியானவர் இந்த ராத்திரி வேளை நமக்கு தந்துருள்வாராக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். 15வது பாடல். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர். அருமையான ஒரு பாடல். விசுவாசத்தோடு கூட நம்ம அறிக்கை செய்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தில் கட்டப்படுகிற வாழ்க்கை. அது ஒரு பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள மனுஷன் நல்ல காரியங்கள் நடக்கும்போது சொல்லுவான், சரி லக்கியான ஆள் லக்கி அடிச்சிட்டுன்னு. ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு லாட்ரி டிக்கெட் விழுற வாழ்க்கை இல்லை, அது ஒரு விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நம்ம எல்லாம் சுதந்திரிக்கிறோம். விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த விசுவாச அறிக்கையிட்டு இந்த பாடலை பாடும் பொழுது மெய்யாகவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள், தேவைகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. 15வது பாடல். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். உணர்ந்து இந்த வார்த்தைகளை மறுபடியும் சொல்லுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற அவ்விசுவாசங்கள் மாறுவதை நீங்க உணர்வீங்க. தொடர்ந்து கைகளை தட்டி பாடுவோமே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். மறுபடியுமாய் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஒரு முறை கூட. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். மனதார மனம் திறந்து பாடும். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். கைகளை தட்டி சொல்லுவோம். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். கைகளை தட்டி. நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஒரு முறை கூட. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும்
செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய புயபலத்தால் ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். சொல்லுவோமா? தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், என் பேச்சையும் பெருமூச்சை செவிசாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவிசாய்த்து கேட்பவர், புரண்டு வரும் பெரு வெள்ளத்துக்கும் புகலிடம் மாணவர், புரண்டு வரும் பெரு வெள்ளத்துக்கும் புகலிடம் மாணவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். மறுபடியுமாய் நமக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். மறுபடியுமாய் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் என்று ஒன்றும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாதது என்று சொல்லி, அவரால் இயலாதது என்று சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை பல்வேறு மனநிலைமைகளோடு கூட நம்ம வந்திருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையில கண்ணீர் விட்டு கதறின நிலைமையில வந்திருக்கலாம். குடும்ப சூழ்நிலையில குடும்ப பிரச்சனைகளோடு கூட, அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி, பல்வேறு விதங்களில் நம்ம வந்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல இருள் இருந்தது. தேவாவியானவர் அசைவாடின பொழுது எல்லாமே ஒரு ஒழுங்குக்குள் வந்தது. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இனியும் நம்மை நடத்த போதுமானவர். எத்தனையோ உபத்திரவங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், மன வேதனையிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை தூக்கி இருக்கிறார். எத்தனையோ முறை தற்கொலைக்கு நேராய் செல்லுகிற இந்த உலகத்தை விட்டு போனால் போதும் என்று சொல்லி எத்தனையோ முறை துடித்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை அமைதிப்படுத்தி நடத்தி வந்திருக்கிறார். இனியும் நமக்கு வாழ்க்கையில நன்மை செய்வார். கையில தட்டி கத்திர மையமைப்படுத்தி இந்த பாடலை ஒரு முறை கூட சந்தோஷத்தோடு கூட அவை ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாச அறிக்கையிட்டு பாடுவோமே. ஒரு முறை கூட அப்படியே பாடத்தால அப்படியே கீழே வச்சுட்டு கைகளை தட்டி உணர்ந்து பாடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அற்புதங்களை செய்யட்டும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். உற்சாகமாய் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். மறுபடியும் எனக்காக யாவையும் ஒரு முறை கூட எனக்காக செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். சொல்லுங்க. இன்றே செய்பவர் அவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக அப்படி சொல்லி சொல்லி பாருங்க. ஆண்டவரை சொல்ல சொல்ல, ஆண்டவரே எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்ய முடிக்கும் கர்த்தர்னு சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர்,
வெறுமையிலிருந்து உலகை படைத்தவர். சொல்லுவோமா சத்தத்தை உயர்த்தி? இருளில் இருந்து ஒளியை படைத்தவர். வெறுமையிலிருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். சொல்லுங்க, கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். எனக்காக செய்து முடிக்கும் கர்த்தர். தம் புய பலத்தால் அரசத்தை வைத்தே இருப்பவர். தம் புய பலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். மறுபடியும் தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர். தம் புய பலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர். புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கு புகலிடம் மாணவர். சொல்லுவோமா? பெருவெள்ளத்துக்கு புகலிடம் மாணவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். நமக்காக செய்து முடிக்கும் கர்த்தர். மறுபடியும் எனக்காக யாவையும். ஆமென். எஸ் லார்ட். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். வரை கூட சொல்லுவோம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். என்றும் செய்பவர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். மறுபடியும் எனக்காக யாவையும். மறுபடியும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோமே ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. அவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். 1998 வருஷம் மருத்துவர் என்ன சோதிச்சுட்டு 26 வருஷங்களுக்கு முன்னாடி இனி 6 மாதத்துக்கு மேல இந்த வண்டி ஓடாதுன்னு சொன்னார். இது 6 மாதத்துக்குள்ள பிரேக் டவுன் ஆயிரும்னு. ஆனாலும் ஆண்டோடைய கிருபையினால 26 வருஷம் பஞ்சர் ஆகாமலே ஓடிட்டே இருக்கு. கையில தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. அதை சொன்ன டாக்டர் சுனாமி இந்த கொரோனா நேரத்தில் அவர் அந்த விண்ணுலகம் சென்றுட்டார். ஆண்டோடைய கிருபையினால இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். காரணம், அவரால் எல்லாம் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு காரியம் நம்ம செய்யணும், அவரை விடாது பற்றி கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்கு விருப்பமா நம்ம வாழணும்னு தீர்மானிச்சிட்டோம்னா அவர் நமக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம். பாடத்தாழ 7வது பாடல். அப்பா உம் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு கூட. சமீபத்தில் ஒரு வயதான தாயார், ஏறக்குறைய 80 வயசு நெருங்கிட்டு, அவன் திடீர்னு பலவீனப்பட்டு அவங்க கொஞ்சம் பலவீனப்பட்டு படுக்கையில் இருந்தாங்க. அந்த படுக்கையில் போன பிறந்தான், அந்த படுக்கையில் இருக்கிறோடைய நாட்களில் தான் அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, இப்போதான் தெரியுது என் உடம்பை நானே கெடுத்துட்டேன், இப்போ யோசிக்கிறேன். கிட்டத்தட்ட 78-80 வயதில் சொல்கிறாங்க, நான் என் சரீரத்தை இப்படி நாசாக்கிட்டேனே இப்போ தான் எனக்கு தெரியுதுன்னு. வயதான நாட்களில் அநேக நேரங்களில் நிறைய மனிதர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க, கடைசி அந்த உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே, இத்தனை வருஷம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்துட்டேனே, என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டேனே, பாவத்திற்கு என்னை விற்று போட்டேனேன்னு சொல்லி இயலாத காலங்களில் தான் சத்தம் விடுவோம். ஆனால் இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு தருணம் தந்திருக்கிறார். இந்த நாள் கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாள். இந்த நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே உங்க பாதத்தில் அமர வந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே என் செய்த பாவங்களின் கண் முன்னே வருந்துகிறேன் கண்ணீரோடு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கழுவி தூய்மை ஆக்கும்படி, இந்த கன்வென்ஷன் கூட்டங்களின் 2வது நாள்ல நம்மை கழுவி தூய்மையாக்கி பணியை போல வெண்மையாக்கும்படியாய்
உணர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. 7வது பாடல். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறேனா கண்ணீரோடு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, சத்தத்தை உயர்த்தி செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறேன் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண்முன்னே கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. உணர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தார், முன்னே நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தார், முன்னே நிற்க முடியாதையா. தகப்பன் மகனை மன்னிப்பது போ, தகப்பன் மகனை மன்னிப்பது போல் மன்னிக்கும் தெய்வம் நீதானையா. மன்னிக்கும் தெய்வம் நீதானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே பனியை போல வெண்மை. அப்படியே எழுந்து நிற்போமா? முடிந்தவர்கள் மாத்திரம் இருக்கிற இடங்களை நின்று எழுதலாம். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும்
கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா ஏசையா ஏசையா, அப்படியே சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ஏசையா, ஆமென். ஏசையா ஏசையா. கர்த்தர் கிருபையாய் தந்த நாள் இது. இந்த நாளின் இந்த விசேஷித்த கூடுகைகளின் 2வது நாள் மாலை கூடுகையில வந்து நிற்கிற நாம் ஆண்டுடைய சமூகத்துல சொல்ல வேண்டிய வார்த்தை, அப்படியே கண்களை மூடி, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும். உம்முடைய கல்வாரி ரத்தம் இந்த மாலை பொழுதில் எங்களை தூய்மையாக்கட்டோப்பா. ஆமே, நாங்கள் எங்களை பனியை போல வெண்மையாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் முற்றிலும் வெண்மையாக்கப்பட. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க, எங்களை கழுவி கழுவி தூய்மையாய் மாற்றுங்கப்பா. கர்த்தர் கிருபையாய் நமக்கு தருகிற ஆமென் ஒரு ஜெப வேளை இது. ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிற வேளை இது. ஆமென். ஹல்லேலூயா. அர்ப்பணம் இல்லாத ஆராதனைகள் ஒரு ஆராதனை அல்ல. ஆமென். ஆராதனை என்பது நாமும் தேவனோடு கூட ஒப்புரவாகிறது. ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணிப்பது. ஆமென். நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதோ, நம்மை அவர் ஏற்றுக்கொள்வதுமே அவருக்கு உகந்த ஆராதனை. அதுவே புத்தியுள்ள ஆராதனை. அப்படி கண்களை மூடி எங்களை கழுவி தூய்மையாக்குங்கப்பா. ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. அநேக நேரங்கள்ல சோர்ந்து போய் பின்மாற்றம் அடைந்து பலன் இழந்து சூரச்செடியின் கீழ் எலியா வருந்தி கொண்டது போல வருந்தி கொள்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே, முறுமுறுப்புகள், கசப்புகள், வைராக்கியங்கள், ஆண்டவரே எல்லாமே பரீட்சை பார்க்கிற காரியங்கள், ஆமென், எங்களுக்கு ஏராளம் உண்டு. எவ்வளவோ நன்மை செய்த தெய்வத்தை எளிதாய் மறந்து விடுகிற மனநிலைமை எங்களுக்கு உண்டப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அப்படியே கண்களை மூடி வாலிப தம்பி தங்கச்சி அருமையான தாய் தகப்பன்மா, ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற வேளை இது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, எங்களை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. எங்க குற்றங்களை நீங்க நினைவு கூர்ந்தா நாங்க நிலை நிற்கவே முடியாது ஆண்டவரே. எவ்வளவோ காரியங்களை குறித்து முறுமுறுக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை குறித்து கசந்து கொள்ளுகிறோம். ஆமென். அது இல்லை இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுடைய குற்றங்களை நீங்க நினைவு கூர்ந்தா நாங்கள் நிலை நிற்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல, அந்த இளைய குமாரனை தகப்பன் ஏற்றுக்கொண்டது போல எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, உங்க பாதத்தை தேடி வந்திருக்கிறேன். ஆமை, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, உங்களை தேடி வந்திருக்கிறப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா, விடுவிக்கிற தெய்வத்தை தேடி வந்திருக்கிறப்பா. ஒரு மனுஷனை பிரியப்படுத்த இந்த இடத்துல வரதில்ல, ஒரு மனுஷனை தேடி இந்த இடத்துல நான் வரல. ஆமென். உங்களை தேடி வந்திருக்கிறோன்னு சொல்லுங்க. அவரை தேடி வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, அவரை தேடி வந்த ஒருவனையும் அவர் விரும்பனை விடுவதில்லை. வருத்தத்தோடு, பாரத்தோடு, நெருக்கத்தோடு, கண்ணீரோடு, வீழ முடியாத பிரச்சனை நடுவில் வந்திருந்தாலோ என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை கழுவி தூய்மையாக்கணும் ஆண்டவரே, என்னை கழுவி தூய்மையாக்கணும். ஆமென். இந்த விசேஷித்த கூட்டங்கள் என் ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவரே ஒரு புதிய புதிய அனுபவத்தை ஏற்படுத்தணும். புதிய கிருபைகளால் அங்கு நிரப்பப்படுவதற்கு எங்களை கழுவி தூய்மையாக்குவீராக.
ஆமே, அப்படி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. என்னுடைய மன கடினங்கள் மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய மன கடினங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். வைராக்கியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நெடுநாட்களா எங்கள் இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே வேதனைகள், எங்கள் நெடுநாட்களா எங்கள் இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிற இருமாப்புகள் விலகட்டும். நம்மை விடுதலையோடு கூட துதிக்கணும், விடுதலையோடு கூட மகிமைப்படுத்தணும், விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்கணும். ஆமென், ஆமென். எங்களை கழுவி தூய்மை ஆக்குங்க, கழுவி தூய்மை ஆக்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகவே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்மை பாவ சாபத்திலிருந்து விடுவிப்பதற்காக அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் அந்த ரத்தம் மீது ஆமென் ஊற்றப்படும்படியா, ரத்தத்தினால் உண்டாகிற ஆமென் அந்த விடுதலை நமக்கு உண்டாகும்படியா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஓ ஜீசஸ், என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தார், முன்னே நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தார், முன்னே நிற்க முடியாதையா. தகப்பன் மகனை மன்னிப்பது போல், தகப்பன் மகனை மன்னிப்பது போல், மன்னிக்கும் தெய்வம் நீதானையா. மன்னிக்கும் தெய்வம் நீ. அப்படியே சொல்லுவோம். மன்னிக்கும் தெய்வம் நீதானையா, மன்னிக்கும் தெய்வம் நீதானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா, 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 ஏசையா. எவ்வளவோ நன்மை செய்த ஆண்டவர், எத்தனையோ நன்மைகள் நம்முடைய வாழ்வுக்கு செய்திருக்கிறார். அத்தனை நன்மைகளையும் மறந்துவிட்டு இல்லாதவைகளை குறித்து முறுமுறுத்து கொண்டிருந்தோமே. ஆமென். ஆண்டவர் இந்த ஜெப வேளையில அவரை நோக்கி விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு நமக்கு மனம் இறங்கி நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறபடினால கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ முறை இந்த உலகத்துல பெரிதாய் மதிக்கப்படுகிற காரியங்களை கண்ட உடனே ஆண்டவருடைய கிருபை வரங்களை மறந்து போய் ஓடி இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு பின்னாடி. ஆமென். ஆண்டவருடைய உள்ளத்தை எத்தனையோ முறை துக்கப்படுத்தி இருக்கிறோம், ஆண்டவருடைய உள்ளத்தை எத்தனையோ முறை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். ஆமென். கொஞ்சம் வாயை தரங்க ஆண்டவரிடத்துல. ஆமென். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரோடு கூட பேசுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூட்டங்கள் நம்மை உயிர்ப்பிக்க ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பதற்காகவே இந்த கூட்டங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரே, நமக்காய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரே, நமக்காக நன்மையான பாதைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரே. அப்படி உற்சாகமான மனநிலைமையோடு கூட கர்த்தரை துதிங்க. இருதயத்தின் பாரங்கள் விலகுவதை நீங்கள் உணர்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. மனதார ஆண்டவரை மகிமைப்படுத்த உள்ளத்தின் பாரங்கள் உங்களை விட்டு விலகுவதை உணர்வீங்க. ஆமென். மனம் ஆறுதல் அடைவதை நீங்க உணர்வீங்க. நம்முடைய உள்ளம் லகுவாகுவதை உணர்வீங்க. காரணம் நாம் தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம், கர்த்தரை தேடி
வந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறேன். ஆமென். கண்கள் பரலோகத்தின் ராஜாவை நோக்கி பார்க்கட்டுமே. நம்முடைய கண்கள் ராஜாதி ராஜாவை பார்க்கட்டும். மகிமை பொருந்தின அந்த கண்மலையை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. விடுவிக்க போதுமானவரை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு தெய்வ மனிதனை தேடி வரல. ஒரு இந்த உலகத்துல ஒரு சிறந்த ஒரு மனிதனை தேடி வரல. ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய ராஜாதி ராஜாவை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய கண்மலையை தேடி வந்திருக்கிறோம். தாகம் தீர்க்கிற ஜீவ ஊற்றை தேடி வந்திருக்கிறோம். சொல்லுவோம், ஆமே. தாகம் தீர்க்கிற ஜீவ ஊற்றை தேடி வந்திருக்கிறேன். தாகம் தீர்க்கிற கண்மலையை தேடி வந்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாம் நிலையற்றது. இந்த உலகத்துல காண்கிறது எல்லாம் ஒரு நாள் மாறி போகிறோம். ஆமென், ஆமென். மாறாத தெய்வத்தை தேடுவதற்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட விசேஷித்த கூடுகைகளை கர்த்தர் ஏற்படுத்தி ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்களை தந்திருக்கிறாரே. மன மகிழ்ச்சியோடு கூட சில நிமிடங்கள் வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah. Thank you Jesus. கட்டின வீடும் நீலம் பொருளோ கண்டிடுமூற்றா உறவினரு. கட்டின வீடும் நீலம் பொருளு கண்டிடுமூற்றார் உறவினரு. கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லா. ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகரே சுவழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அவரே சுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பா. செய்து சொல்லுவோம் சத்திய வாக்கை நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை.
ஒன்று தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நம்பி வருகிற ஒருவனையும் அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. எந்த நிலைமையில நீர்தான் என்னுடைய தஞ்சம் ஆண்டவரே, உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவருடைய பாதத்துல சரண் அடையும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அவர் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய பிள்ளைகளை புறம் தள்ளுவதில்லை. ஒரு நாள் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த நல்ல தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ராஜாவை தான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வருவாய், இது ஒரு தருணம் என்று சொல்லி அழைக்கிற தெய்வத்தை தேடி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, உங்களை நம்பி வந்திருக்கிறேன், உங்க பாதத்தை தேடி வந்திருக்கிறேன், என்னை வாழ்வழிக்கிற, எனக்கு உதவி செய்கிற தெய்வத்தை தேடி வந்திருக்கிறேன். நீரல்லவோ எனக்காக ரத்தம் சிந்தினி, நீரல்லவோ என்னை வாழ வைக்க உம்முடைய ரத்தத்தை எனக்காய் சிந்தினி. ஆமென். என்னை வாழ வைப்பதற்காக கல்வாரியில் உம்முடைய ஜீவனை எனக்காக அல்லவோ கொடுத்தே. ஆமென். எனக்காக ஆமென். பாடுகளையோ ஆமென் துன்பங்களையும் துயரங்களையோ எனக்காக ஏற்றுக்கொண்டீரே. நான் வாழ வேண்டும் என்பதற்காக, என் பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக, எங்கள் தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக, என் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக, நான் வாழ வேண்டும் என்பதற்காக உம்மையே தந்தீரே. அப்படி சொல்லுங்கம்மா, வாயை திறந்து கூப்பிடுங்க. ஆமென், ஆமென். அவரையே நமக்காய் தந்திருக்கிறா, அவரையே நமக்காய் தந்திருக்கிறா. ஆமென். இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஆமென் அவரையே நமக்காய் தந்திருக்கிறா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த நல்ல தெய்வத்தை தேடுவதற்கு ஒரு இருதயத்தை ஆண்டவர் தந்தாரே, கிருபையாய் அழைத்து வந்தாரே. ஆயிரங்கள் 10,000 இருக்கும் பொழுது அவருடைய பார்வை நம் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது விழுந்தது. அந்த அழைப்பு நம்மை தேடி வந்தது. அப்படியே கைகளை தட்டி சொல்லுங்க, எங்களை தெரிந்து கொண்டீரே. ஆமே, உம்முடைய மந்தையில சேர்த்துக் கொள்வதற்கு உம் பக்கமா எங்களை திருப்பினீரே. நன்றின்னு சொல்லுங்கம்மா. இருதயம் சொல்லட்டும், நன்றி, என்னையும் தெரிந்து கொண்டீரே. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா, ஜீவனுள்ள தேவனுடைய மக்களா என்னையும் எங்களையும் எங்க தலைமுறையை தெரிந்து கொண்டீரே. பாவத்திலும் சாபத்திலோ அடிமைத்தனத்திலோ அறியாமையிலோ விக்கிரகங்களுக்கு பின்பதாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை நீர் சேர்த்து கொண்டீரே. ஓ ஹல்லேலூயா. எளிமையான நம்மை அவர் நினைத்திருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, எளிமையான எங்களை நினைவு கூர்ந்து இருக்கிறே. ஆமென், ஆமென். ஓ ஹல்லேலூயா. துயரத்துல கூப்பிடுகிற ஒரு மனிதனுடைய சத்தத்தை ஒருவேளை அருகில் இருக்கிறவர்கள் அல்லல் தட்டலாம். ஆனால் நம்முடைய துயரத்திலும் துன்பத்திலும் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்பா. ஆமென், ஆமென். பர்த்திமையை கூப்பிட்டா எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆமென், எல்லாரும் அவனை அதட்டினார்கள். அவனுடைய சத்தத்தை மட்டுப்படுத்த பார்த்தார்கள். அவனோ தன்னை விடுவிக்கிற தெய்வத்தை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் நின்று அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் இந்த மாலை வேளையிலோ நம்ம மத்தியில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாலை பொழுது நம்ம மத்தியில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க, நீரே போதும், நீர் மாத்திரம் போதும்னு சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு முறை கூட, நீர் மாத்திரம் போதும். உள்ள சொல்லட்டும், இருதயத்திலிருந்து அந்த மென்மையான வார்த்தைகள் வெளிவரட்டுமே. எனக்கு ஒரு முறை கூட, நீர் மாத்திரம்
மாத்திரம் போதுமே. நீர் மாத்திரம் போதும். எந்த ஆத்துமா அவரை பார்த்து நீர் மட்டும் போதும்னு சொல்லுதோ அந்த ஆத்துமாக்கள் மேல ஆண்டவர் விருப்பமாய் இருக்கிறார். அந்த ஆத்துமாவை கர்த்தர் பிடித்துக் கொள்ளுவா. ஆமென். அந்த தலைமுறையை கர்த்தர் பிடித்துக் கொள்ளுவா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எனக்கு. நல்ல தகப்பனே, இந்த விசேஷித்த கூடுகையின் 2வது நாளிலே நாங்கள் எல்லாம் ஒருமித்து உங்க பாதத்தை தேடி வருவதற்கு தெய்வ ஆவியானவர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மீது நினைவாயிருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே, ஒரு விசை கூட உங்க சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கூடுகையின் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வ பிரசன்னம் அதிகமாக எங்கள் மத்தியில் வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.